நான் கண்மணி பத்தி விசாரிச்சு உனக்கு போன்ல கூட சொல்றேன். நீ இப்ப வீட்டுக்கு கிளம்பு. இல்ல ஆண்டி, கண்மணிக்கு என்னாச்சுன்னு தெரியற வரைக்கும் என்னால அங்க போக முடியாது. எனக்கு அவளை பார்க்கணும் ஆண்டி. அது வரைக்கும் நான் இங்கே இருக்கனே. என்ன தம்பி புரியாம பேசுற? உனக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றல்ல. ப்ளீஸ் ஆண்டி, நான் சென்னைக்கு போனாலும் நிம்மதியா இருக்க முடியாது. கண்மணியை பாக்குற வரைக்கும் நான் இங்கே இருக்கனே. ப்ளீஸ் ஆண்டி. சரிப்பா, நீ இருக்கிறதானா இரு. ஆனா அவங்க கண்ணுல பற்றாத, எச்சரிக்கையா இரு. என்ன? ஓகே ஆண்டி. சரி, உள்ள போ. ஐயா. மாமா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது தகவல் இருக்கா? இருக்குங்க ஐயா. என்னன்னு சொல்லு. பரவாயில்ல, அவங்களுக்கும் தெரியட்டு சொல்லு. ஐயா, ஆதிரா அர்ஜுன அழைச்சிக்கிட்டு கொஞ்சம் முன்னாடிதான் கோயிலுக்கு போயிருக்காங்க ஐயா. எந்த கோயில்? நம்ம எல்லையம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க ஐயா. கூட துணைக்கு யாராவது இருந்தாங்களா? இல்லையா, அவங்க 2 பேர் மட்டும்தான் போயிருக்காங்க. சரி, அதை நான் பாத்துக்கிறேன். இந்தா, இதை வாங்கிட்டு நீ கிளம்பு. வரையா? பிக் பாப், அந்த லேடி யாரு? ஸ்பையா? அவ பேரு ஸ்பை இல்லடா, கங்கா. இல்ல பிக் பாப், அந்த பொம்பளை உளவாளியான்னு கேட்டேன். ஆமாடா, ஆதிரா எங்க போறா, என்ன பண்றான்னு அப்பப்போ வந்து தகவல் சொல்ல சொல்லியிருக்க. இப்படி அங்கங்க ஆளை வச்சா தான் அவளை ஒரேடியா தீர்க்க முடியும். இப்ப அவ கோயிலுக்கு போயிருக்கா. எல்லையம்மன் கோயில்ல பெருசா ஆளுங்க யாரும் வரமாட்டாங்க. அவளை அங்க வச்சு ஏதாவது செய்ய முடியுமா? அது நம்மால முடியாதுடா, ஆனா மார்த்தாண்டனால முடியும். அவங்கிட்ட விஷயத்த சொல்லிடுவோம், ஆதிராவை அவன் பார்த்துப்பாண்டா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். மார்த்தாண்டா, ஆதிரா கோயிலுக்கு போயிருக்கா. அவளுக்கு இன்னைக்கு மரண யோகம் இருக்கிறதா சொன்னேன். இப்ப என்ன பண்ண போற? அதுக்காகத்தான் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஆதிரா கழுத்துல ஒரு ஸ்படிக மாலை இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் என்னால் அவளை நெருங்க முடியாது. அப்போ அவளை கொள்ள என்னதான் வழி? அந்த மாலையை கழட்டணும். அதுக்கு ராஜ்யம் மூலமா ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். மாலை கழுத்தை விட்டு இறங்கிடுச்சுன்னா அடுத்த கணமே அவளை கொன்னு அவ ரத்தத்தை நான் குடிப்பேன். அந்த மாலையை அவ கழட்டும் பொழுது அதுக்கு தடங்கள் வராம இருக்க அங்க உன் ஆளை யாரையாவது அனுப்பு. ஏதாவது பண்ணச்சே. ஆதிரா சாவாளா? இதெல்லாம் நடக்குமா? உன்னை நம்பலாமா? அவ எனக்கான பலி. அவ இன்னைக்கு சாக போற உறுதி. மார்த்தாண்ட ஆதிராவை இன்னைக்கு முடிக்கிறதா சொல்லியிருக்கான். அதையும் மீறி ஏதாவது நடக்கலாம். அந்த ஆதிரா தப்பிக்கவே கூடாது. அதுக்கு நாமளும் ஏதாவது செய்யணும். என்ன செய்யலாம்? ஏதாவது செய்யணும்டா. தினேஷ், இங்க வா. தினேஷ், நீ ஒண்ணு பண்ணு. ஓகே பிக் பாப், நான் பாத்துக்கிறேன். டேய், இது நமக்குள்ள இருக்கட்டும். உன் அப்பா கேட்டா வேலை இருக்கு, வெளியில போயிருக்குன்னு சொல்லு. ஓகே பிக் பாப், நான் பாத்துக்கிறேன். பாப், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கடா போற? வந்துடுறேன்ப்பா. ஏய், பாத்து போட. அவன் எங்கன்னு போறான்? அங்க கோயில்கிட்ட என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்லியிருக்கேன்டா. இதுல இவனுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு. ஆகாதுடா, தள்ளி நின்னுதான் பாப்பான். பிரச்சனை ஒண்ணும் வராது. மார்த்தாண்ட எப்படி ஆதிராவை கொன்னுடுவான். அவ சாக்க போறது உறுதிடா.
இந்த கோயில் தான். சாமி கும்பிடுங்க. சரி, நீங்க எங்கே இருங்க, நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வரேன். மாமா, கோயிலுக்கு வந்தீங்களா? ஆமா, நானும் ஆதிராவும் தான் வந்தோம். அவ அர்ச்சனை தட்டு வாங்க போயிருக்கா. ஓ, உங்களுக்கு சீக்கிரமே குணமாகணும்னு வேண்டிக்க வந்தீங்களா? ஆமா. ஏன் மாமா, உங்களுக்கு நிஜமாவே குணமாகணும்னு ஆசை இருக்கா? ஆமா, ஆதிரா என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுறா. அதனால தான் வந்தோம். ஆனா இங்க வந்தாலும் சரியாகாதே மாமா. ஏன் அப்படி சொல்ற? ஆதிராவுக்கு யாரோ செய்வன வச்சிருக்காங்க.